ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முருங்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு ஒன்று செய்ய போகிறேங்க. ரெண்டுமே போட்டு கிரேவி மாதிரி செஞ்சுட்டா நல்லா தாங்க இருக்கும். ஆனால் சாதத்தில் சாப்பிடும்போது கொஞ்சமாக வந்து குழம்பு மாதிரி இருந்தால் சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அப்படி தாங்க செய்ய போகிறேன். டீ போட வந்து பால் வச்சாச்சுங்க. நமக்கு டீ குடிச்சா தான் அந்த நாளே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த குழம்பு நான் செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே நான் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி தாங்க போடுவேன். இன்றைக்கி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோ தாங்க. உருளைக்கிழங்கு முருங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு உருளைக்கிழங்கு முருங்காய் குழம்பு ரெடி. இன்னைக்கு சைட் டிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போறேன். இன்னைக்கு இந்த பொரியல் வந்து நான் 2 in 1 யூஸ் பண்ணிக்க போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து சைட் டிஷ்க்கு எடுத்து வைக்க போறேன், கொஞ்சம் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கலந்து கொடுத்து அனுப்ப போறேன். 2 பேருக்குமே பொட்டேட்டோ ரைஸ்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதனால தனித்தனியா பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேருக்குமே ஒரே சாப்பாடு தான் பேக் பண்ண போறேன். அதனால டென்ஷன் கொஞ்சம் கம்மி தான். சுட சுட சாப்பாடு ரெடி. அதே மாதிரி உருளைக்கிழங்கு முருங்காய் குழம்பு கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பேர் நாங்க வந்து மிட்டாசல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உருளைக்கிழங்கு பொரியல் கூட ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் பாதி இதுல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்குமே சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். நேற்று வந்து 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால கொஞ்சமா இன்னைக்கு வந்து கம்மியா பேக் பண்ணியிருக்கேன். நேற்று தாங்க சொல்லிட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸ் வந்து இனிமேல் வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. நேற்று வந்து 2 பேருமே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டாங்க. போனா வந்து கண்டிப்பா சும்மா வர மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுல இருந்து ஒரு கேக் எடுத்து 2 பேருக்கும் ஒன்னு வச்சாச்சுங்க. அந்த ஸ்நாக்ஸ் காலி ஆகிற வரைக்கும் வேற எது செஞ்சு கொடுத்தாலும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. அதனால நான் செய்யலைங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 15 வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குங்க. காமராஜர் பிறந்த நாளுக்கு 10 திருக்குறள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி அவனும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் சொல்றான் அப்படின்னு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துட்டு போலங்க. ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருக்குமே போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து காலையிலே குடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. காலையிலே குடிச்சிட்டா டிஃபன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் டிஃபன் சாப்பிட்ட அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். டிஃபன் சாப்பிட்ட அப்புறம் வேணுமா அப்படின்னு கேட்டா இல்ல வேணாம், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நீங்க ஈவினிங் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 பேருமே குடிச்சிட்டு கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்க டிஃபன் பாக்ஸ் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணது அஸ்மாது தான். அஸ்மாவும் எல்லாமே சாப்பிட்டுருக்கா. அதே மாதிரி ரயான் கூட எல்லாமே சாப்பிட்டுருக்கான். மிச்சம் வைக்காம சாப்பிட்டது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.